உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற உங்க விஜய் உயிரெடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. தங்கச்சி சங்கீதாவையும் ஐயா ஸ்டாலினையும் கட்டி குடிக்கிற மாதிரி படத்தை போட்டு கீழே இந்த மாதிரி எழுதுறது கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கே வரல குடும்பங்களை பேசும்போது என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தி குடும்பத்தில் அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? தங்கச்சி சங்கீதாவையும் ஐயா ஸ்டாலினையும் கட்டி பிடிக்கிற மாதிரி படத்தை போட்டு கீழே அவருடைய ரசிகர்களாக எழுதுறாங்க. எனக்கே எல்லாரும் முன்னகர்த்தும் போது உங்க கட்சியில உங்களுக்கு வரனாலும் உங்க கட்சியில இருக்க முதன்மையான 2ஆம் கட்ட தலைவர் பார்த்திருப்பாங்க. இதையெல்லாம் ஒரு கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுறது கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா அந்த தங்கச்சியை பேசும்போது அப்ப இப்படிலாம் பேசுறது கண்ணியமற்றது. உங்களை பெற்றவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், உங்களோட பணி செய்கிறவர்கள், நம்ம கட்சியில இருக்கிற பெரியவர்கள்லாம் கூச்சப்படுவாங்க, அருவறுப்பாங்க. அதை செய்யாதீங்கன்னு நீங்க ஒரு நேர்மையா ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா இப்ப நீங்க பொன்ராஜையா மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்கிட்டு சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் அலுவலகத்துல உங்க மேல புகார் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்படி பேசுறாங்க எங்க குடும்பத்து பிள்ளைகளை எல்லாம். அவர் கண்டிக்கல. இப்ப அவர் மேல இதுக்கு ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க, என்னன்னு கேட்க நான் கொண்டு கொடுக்கட்டுமா? நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்கன்னு சமூகத்துக்கு காட்டலாமா? சொல்லுங்க. அதை நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்க, இவர் பேயாம பேசுறாரு, உன் புள்ள பேசும்போதே இந்த மாதிரி பேசாதீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாரு. பொன்ராஜுக்கு கட்சி இல்ல, அரசியல் இல்ல, வாக்கு இல்ல, சமூக அக்கறை, அதுலதான் அவர் பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா? அவர் ஊடகத்துக்குள்ள இருக்கிறனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு, மத்தவன் மனசுக்குள்ள புளிங்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னது யாரையும் காயப்படுத்தணும்னு இல்ல, இந்த மாதிரி இருக்குதே இந்த சமூகம், நம்ம நேசிச்ச சமூகம் இப்படி போயிருச்சே, இதுக்காக நம்ம முன்னோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், அருமை பெருமக்கள்லாம் இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கவா பாடுபட்டார்கள். ஐயோ இதை சரி செய்ய முடியாதாங்கிற ஆதங்கத்துல சொல்றாரு தம்பி, ஆதங்கத்துல சொல்றாரு. அதுவே தவறுன்னு படுதுன்னா நோக்கத்தோடு நீங்க எழுதுறீங்க, எங்களை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் எங்க குடும்பங்களை எழுதுறீங்க, எங்க பிள்ளைகளை, குறிப்பா எங்க கட்சி பிள்ளைகளை ரொம்ப எழுதுறீங்க. அதை நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம் தம்பி? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இப்ப இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்கன்றவொடனே இந்த பெண்ணுக்காக நான் வருவேன்னு காட்ட நினைக்கிறீங்க. நீங்க எங்க நடிக்கிறத நிறுத்தினீங்க? இன்னும் நடிச்சுக்கிட்டா இருக்கீங்க. நீங்க திரையில நடிக்கிறது இப்ப தரையில தான் அதிகமா நடிக்கிறீங்க. நீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா அந்த தங்கச்சிகள் பேசும்போதே ஒரு அறிக்கை உங்க பேர்லயோ, உங்க கட்சி பேர்லயோ, உங்க பொதுச் செயலாளரோ, செய்தி தொடர்பாளர்களோ இது மாதிரி தங்கச்சிகள் பேசுறத நிறுத்திக்கணும். அன்பு வேற, இப்படி அன்பு வெளிக்காட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் அருவருப்பா இருக்கு, செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலையே நீங்க. அப்புறம் இப்ப பொன்ராஜ் சொன்னதுல அவர் சொல்றது வருத்தம், ஆதங்கம், யாரையும் காயப்படுத்தணுங்கிற வார்த்தை அல்லது. அதை வச்சுக்கணும். அதே பெண்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாப்ல. இது கோடி பிரச்சனை நடந்திருக்கு. எந்த பிரச்சனைக்கு வந்திருக்காப்ல? உங்களால செத்தவனுக்கே நீ போய் பார்க்கல. இப்ப அண்மையில தஞ்சாவூர் நடந்தது, ஒருத்தன் செத்து போயிட்டான். என் கட்சி பிள்ளை போய் மருத்துவமனையில பார்த்து என் கட்சி பிள்ளை போய் சாவல நிக்குது, உன் கட்சிக்காரன் கூட போய் நிக்கலையே. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற உங்க விஜய் உயிரெடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல? போன இடமெல்லாம் செத்துருக்கான். அப்புறம் வருத்தம் சொல்லணும்ல, போக முடியல. இப்ப அங்க போனா கூட்டம் வரும், ஆனா வளைகாப்புக்கு போக கூட்டம் வராது, கல்யாண வரவேற்பு போனா கூட்டம் வராதா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கே வரல. ஒரு தங்கச்சி சொல்லுது, எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இன்னொரு தங்கச்சி சொல்லுது, குப்பையில் ஆட்டோ ஓட்டுறவன்லாம் 2-3 பொண்டாட்டி வச்சிருக்கும் போது அவர் வச்சுக்க கூடாதான்னு சொல்லுது. இன்னொரு தங்கச்சி, நாங்க அக்காவை இருப்போம், தங்கச்சியா இருப்போம், வேணும்னா பொண்டாட்டியா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுது, பப்பாட்டியா கூட இருக்கும். இப்படி பேசுறது இது சில காணொலிகள். இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லுது,
ஒரு வருத்தம் வரும் 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 ஒரு நடுக்கம் வரும். எப்படின்னா சமூகத்தை நேசிக்கிற எவனுமே நம்ம பெண் பிள்ளைகள் இப்படி மனநிலையில வளர்றாங்களேன்னு ஒண்ணு வரும். யாருக்குமே அந்த வருத்தம் வரும். சமூகத்தை நேசிக்கிற யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நம்ம சமூகம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறை இவ்வளவு மோசமா வளருதா அப்படின்னு யாருக்குமே ஒரு இது வரும். அந்த வருத்தம் பொன்ராஜையாவுக்கு இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. நியாயமா பார்த்தா உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அதை பார்த்த அந்த தாவேக்காவுடைய தலைவர் என் தம்பி விஜய்க்கு இருந்திருக்கணும். இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு அறிக்கை போட்டு இந்த மாதிரி பேசுறத நீங்க எல்லாம் குறைச்சிக்கணும், என் அன்பு தங்கைகள் அல்லது உடன் பிறந்தார்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கணும். அதை அவர் கண்டிக்கல, அதை செய்யல. தொடர்ச்சியா அவங்க பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னொன்னு, இந்த இடத்துல பெண்களை இப்படி குறிப்பிட்டாரு ஐயா பொன்ராஜுங்கிறது உங்க இது. இப்படி பேசுறது ஒரு விபச்சாரி போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. திமுக கூட்டணியில இருந்து வேல்முருகன் சார் வெளியில வந்துட்டு 5 ஆண்டுகளா தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கும்போது சொல்றாருங்க சார், இப்போ வந்து கோயில்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ்ல வந்து இது பண்ணணும், அதான் சமஸ்கிருதத்துல பண்றாங்க. அதை நான் சொல்லும் போதே வந்து சேகர் பாபு என்ன வந்து நேரடியா கண்டிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதுல உங்களையும் சொல்லியிருக்காரு சார். கண்டிப்பா. நான் வந்து உனக்கு தெரியும், திருச்செந்தூர் நாங்க கோயில்ல போராடி தஞ்சை பெருவுடையார்ல திருச்செந்தூர்ல எல்லா கோயில்கள்லையும் தமிழ்ல குடமுழுக்கு நன்னீராட்டுக்கு நாங்க போய் போராடுவோம், வழக்கு போடுவோம். வழக்கு போட்டு தான் நானே எங்க அப்பா மணியரசன் அவங்க ஒரு தெய்வ தமிழ் அமைப்பு வச்சிருக்காங்க. நாங்க சேர்ந்து போராடி தான் அந்த உரிமையை பெறுறோம். அதுல அவரு ரத்தம் ஒரு உணர்வு மதிக்கத்தக்கது. ஆனா அவங்க மறுக்கத்தானே செய்வாங்க. அவங்க வந்து எனக்கு பதில் சொல்லும்போது சொல்றாங்க, மக்கள் எந்த மொழியில விரும்புறாங்களோன்னு. எந்த மொழியில விரும்புறாங்க? சமஸ்கிருதத்துல சொல்லணும்னு என் மக்கள் விரும்புறாங்களா? நான் கேட்டேன். நீங்க அப்பவே நம்ம ஒழிச்சிருக்கணும். தமிழிலும் அப்படின்னா என்ன, அமெரிக்காவிலையா இல்ல ஆப்பிரிக்காவிலையா இல்ல இங்கிலாந்துலையா? டேய், இது ஏன் நாடுறா? கோயில் ஏன் கோயில்ரா? உள்ள இருக்கிறவன் என் முன்னவன்றா. கட்டுனவை அம்பாட்டேன், சிலையை செதுக்கினவேன்னா, தூக்கி கொண்டு வச்சதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. என் இறைக்கு முன்பு என் மொழியில தானே கும்பிடணும். மந்திரம் இல்லையா? நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பாங்கிறேன்னா, தமிழே மந்திரம்ங்கிறான். இது தனியா மந்திரம் இல்ல, முன்னாடி வந்து தமிழ்னு சொல்லிக்கிட்டு அதுவே போதும்ங்கிறான். புரியுதா? அது ஒரு சொல்றது சரிதான். மக்கள் நீதிமன்றத்துக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு தரணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்கிட்ட போய் கேட்கலாமா? எங்க அண்ணன் இங்க கூட்டணியில் இருக்க நெருக்கடி புரிஞ்சு சூழ்நிலைஞ்சு பெருந்தன்மையா வேணான்னு விட்டுட்டாரு. அதுல என்ன சொல்றது? அதானே, இது போய் எதுக்கு நம்மளால ஒரு நெருக்கடி வேணான்னு விட்டுட்டாரு.